எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரக்ஷா. நான் இந்த படம் நட்பதிகாரம் 79 மூவியில் காஸ்டியூம் டிசைனிங் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ரவிக்குமார், அவரோட டாட்டர். அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவியாக இருந்தாலும் இது ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நீங்கள் பார்க்குறப்போவே உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கிற கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இதில் ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் ட்ரிக்கியாகவும் இருந்தது. அண்ட் நான் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படம் நட்பதிகாரம் 79 இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் ஸ்டோரி. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற கதை. ஸோ நீங்கள் பார்க்குறப்போவே தெரியும், இது வந்து உங்கள் லைஃப்பில் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியோட அப்படியே எப்போவுமே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் படம் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட தேட்டரில் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். நான் ராஜ்பரத். ஓனாய் மாட்டுக்கு டீமில் தம்பான்ற வில்லன் கேரக்டரில் பார்த்துருப்பீங்க. நட்பதிகாரம் 79 படத்தில் ரீடாக பண்ணியிருக்கேன். இட்ஸ் எ சிம்பிள் ஃபீல் குட் எமோஷ்னல் ஃபிலிம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலி வேல்யூஸ் அதிகமாக இருக்கிற ஒரு படமாக இருக்கும். இட்ஸ் அபவுட் கண்டெம்பரரி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் வித் ஹை ஃபேமிலி வேல்யூஸ் அட்டாச்ட். இதில் ஜீவான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஓனாய் மாட்டுக்கு டீமில் சிங்கிள் எக்ஸென்ட்ரிக் ஸ்கேலில் ட்ராவல் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப சட்டிலாக பண்ணணுன்றது வந்து டேரக்டர் இன்சிஸ்ட் பண்ணார். ஸோ இட் வாஸ் ரியலி சேலஞ்சிங் ஃபார் மீ. இதில் கோ ஆக்டர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். அம்ஜத், தேஜஸ்வி, ரேஷ்மி அண்ட் நான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் நல்லா இருந்ததுனால அது கண்டிப்பாக ஆன் ஸ்க்ரீன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நம்புகிறேன். மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ் அவர் எல்லா படத்துலையும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த படத்துலையும் மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ் வந்து கண்டிப்பாக எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் எலிவேட் பண்ணியிருக்கோம் சீன்ஸை. இட்ஸ் எ சிம்பிள் இட்ஸ் எ சிம்பிள் ஃபீல் குட் ஃபிலிம். ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கும், இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஃபிலிம்லன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட். லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஃபீட்பேக். தேங்க்ஸ். நான் டைரக்டர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி கண்ணெதிரி தோன்றினால், மஜ்னு, உற்சாகம், சந்தித்த வேலை, இது மாதிரி படம்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஜெயம் சினி என்டர்டைன்மெண்ட்டுக்காக நட்பதிகாரம் 79 ஒரு படம் பண்ணுறேன். இது என்னோடய 5th ஃபிலிம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னாக்க, இது வந்து முழுக்க முழுக்க நட்பு, காதல், 2 குடும்பம் இதை சுற்றி வர்ற ஒரு படம். இந்த படத்தில் வந்து ரொம்ப இளமையான படமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சின்ன ஒரு எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து ராஜ்பரத், அம்ஜத், ரேஷ்மி மேனன் அண்டு தேஜஸ்வி மடிவாடா, இதுமாதிரி 4 பேர் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு. ஆனால் நியூ ஃபேஸ் மாதிரிலாம் தெரியாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா ஆர்பி குருதேவ். நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு உற்சாகத்தில் திருப்பி என்னோட ஜாயின் பண்ணியிருக்காப்புல. விஷுவல் ட்ரீட்டு இந்த வருஷத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். இப்போ பார்த்த எல்லா சினிமாட்டோகிராஃபர் கூட பார்த்துட்டு ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் தீபக் நீலம்பூர். அந்த பையனை நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 5 ஃபுல் சாங்கு, ஒரு பிட் சாங்கு, எல்லா சாங்கும் நல்லா வந்திருக்கு. புது மியூசிக் டைரக்டர் மாதிரி கண்டே பிடிக்க முடியாது. சவுண்ட்லேருந்து எல்லாமே வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கும். அடுத்தது ரீ ரெக்கார்டிங் எக்ஸ்ட்ரானரி. அதுக்கடுத்தது சாபு ஜோசப் எடிட்டர் இந்த படத்துக்கு. அவரை பற்றி சொல்ல வேணாம், நேஷ்னல் அவார்டு வின்னர். அவரோட ஒர்க்கும் எக்ஸலண்ட்டு. சிவகுமார்னு ஒரு பையனை வந்து ஆர்ட் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவர் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இது ஒரு டீம் ஒர்க்கு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஒரு யதார்த்தமான ஒரு படமாக இருக்கும். நம்மள நாம கண்ணாடியில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்குலாம் பிடிக்கும். இந்த வருஷத்தில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். இல்லை, 79 நடக்கிறதில்ல. திருக்குறளில் 79 அதிகாரம் ஃபுல்லாக நட்பு பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், பேச போட்டிருக்கோம். அதனால தான் வந்து அது நட்பதிகாரம்னு வச்சுருக்கோம். இது வந்து இப்போ லைவாக நடக்கிற கதை. இன்றைய ட்ரெண்டில் வந்து பொண்ணு பசங்கள்லாம் எப்படி இருக்கானுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்குது, எதே மாதிரி பேக்ட்ராப்பில் இருக்காங்க, எந்த மென்டாலிட்டியில் இருக்காங்க, இதை பற்றிலாம் தான் நிறையா பேசும். 79ங்கிறது திருக்குறளோட 79 அதிகாரம். படம் ஷூட் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் சென்னைங்க. 95% சென்னை. ஒரு 3-4 நாள் பெங்களூர் பண்ணியிருப்போம். ஒரு 2 நாள் 1 நாள் இதில் பண்ணியிருப்போம், பாண்டியில். அவ்வளோதான். இது என்ன, இது லைவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு சென்னையில் இது வரைக்கும் பார்க்காத இடங்கள், ஷூட் பண்ணாத வீடுகள், இதே மாதிரி இடத்துல தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு ஈஸியாக இது சென்னையில் எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. பட் லைவாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் சீட் பண்ணி அங்கே எடுக்கணும் இங்கே எடுக்கணும்லாம் ட்ரை பண்ணல. மேக்ஸிமம் 95% ஆஃப் த மூவி வந்து சென்னையில் தான் இருக்கும்.
ஹலோ, நான் டைரக்டர் ரவிச்சந்திரன் பேசுகிறேங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிவி காமுக்கோசரம் இதுக்கோசரம் என்னோடய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் இது வந்து வளர்கிறதுக்கு நான் மனதார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.